இன்று பங்குனி மாத தேய்பிறை குருவார பிரதோஷம். திருமண தடை நீங்கி மாங்கல்ய பலம் பெருகச் செய்யும். வியாழக்கிழமை பிரதோஷம். சிறப்பான நாள். இந்த நாளில் சிவாலயம் சென்று வணங்கி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. குரு பகவானுக்கு உகந்த இந்த நாளில் பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பு. இன்றைய தினம் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்றால் துன்பங்கள் நீங்கும், கஷ்டங்கள் காணாமல் போகும், தோஷங்கள் தீரும், திருமண தடைகள் விலகி மாங்கல்ய பலன் கிடைக்கும். குரு பகவான் அருள் பாலிக்கும் ஆலயங்களில் இன்றைய தினம் பிரதோஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். குருவாரமான இன்று தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வழிபடுவார்கள் பக்தர்கள். மாலையில் சிவாலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் துணி சார்த்தி விளக்கேற்றி வழிபடுவார்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் மாணவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள். தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலமாகும். இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது சிறப்பு. திரையோதசி திதி வரும் நாளில் சிவ ஆலயங்களில் அவரது வாகனமான நந்தி தேவருக்கு பிரதோஷ காலத்தில் சிறப்பாக அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். நந்திக்கு தீபாராதனை முடிந்த பின்னர் சிவனாருக்கு ஆராதனை செய்யும் பொழுது நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே ஈசனாரை தரிசனம் செய்வது சிறப்பானதாகும். குருவார பிரதோஷம். பங்குனி மாதத்தில் குருவாரம் எனப்படும் வியாழக்கிழமைகளில் பிரதோஷம் வருவது சிறப்பு. சிவனை தரிசனம் செய்வதோடு நந்தி தேவரையும் வணங்கலாம். நவகிரகங்களில் குரு பகவானை வணங்கலாம். இன்றைய தினம் திருச்செந்தூர், ஆலங்குடி, பாடி, திருவெளிதாயம், தென்குடி, திட்டை ஆகிய குரு பகவான் ஆலயங்களிலும் இன்றைய தினம் குருவார பிரதோஷம் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெறும். குரு பகவான் வழிபாடு. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இன்றைய தினம் குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தும்பை பூ மாலை சாற்றி வணங்கலாம். 7 பிறவிகளிலும் செய்த தோஷங்கள் நீங்கும், பிரம்மஹத்தி தோஷம் விலகும் என்பது ஐதீகம். குரு திசை குரு புத்தி. குரு திசை குரு புத்தி நடப்பவர்கள் தனுசு, மீனம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் மாலையில் சிவாலயம் சென்று நந்தி தேவரை தரிசனம் செய்யலாம். நந்தி தேவருக்கு சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, பன்னீர், தேன் முதலான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அருகம்புல், செவ்வரளி, வில்வ இலைகளை அர்ச்சனைக்கு கொடுக்க வேண்டும். தயிர் சாதம் பிரசாத விநியோகம் செய்யலாம். துன்பங்கள் நீங்கும். வியாழக்கிழமை நாளில் நடைபெறும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்றால் துன்பங்கள் நீங்கும், கஷ்டங்கள் காணாமல் போகும், தோஷங்கள் தீரும், திருமண தடைகள் விலகி மாங்கல்ய பலம் கூடும். குருவின் அருளால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அபிஷேக பொருட்கள். பிரதோஷ காலத்தில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க நன்மைகள் நடக்கும். பால் வாங்கித்தர நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிர் வாங்கித்தர தன லாபமும் வளங்களும் உண்டாகும். தேன் கொடுக்க குரல் வளம் இனிமையாகும். பழங்கள் வாங்கித்தர விளைச்சல் பெருகும். பஞ்சாமிர்தம் தர செல்வம் பெருகும். நெய் வாங்கி கொடுத்தால் முக்தி பேறு கிடைக்கும். இளநீர் கொடுக்க நல்ல மக்கள் பேறு கிடைக்கும். எண்ணெய் வாங்கி தர சுகமான வாழ்வும், சர்க்கரை தர எதிர்ப்புகள் மறையும். சந்தனம் வாங்கி தர சிறப்பான சக்திகள் கிடைக்கும். மலர்கள் கொடுக்க தெய்வ தரிசனம் கிடைக்கும். வியாழக்கிழமையான குருவார பிரதோஷ வழிபாட்டு தகவல்கள் நிறைவடைந்தன.